Paramais Academy PIB series. இன்னைக்கு நம்ம 16th Augustோட PIB articles தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Let us start the discussion. என்னென்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட pharmaceutical செக்டரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட GS3 இந்தியன் எக்கனாமி வேரியஸ் செக்டர்ஸ்க்கு கீழே இந்த டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் சாஃப்டா அப்படின்ற அக்ரிமெண்ட்டை பத்தின டீடைல்ஸ் நம்ம GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், வாட் ஆர் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு GS1 வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு கீழேயும் வல்னரபிள் செக்ஷனுக்கு கீழேயும் இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Let us start with the first article. Prime Minister Narendra Modi calls for Indian pharma companies to make mark among world's top 5. வேர்ல்டோட டாப் 5 மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்க பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்தியால ஃபார்மசிட்டிக்கல்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இந்த ஆர்டிக்கல் மூலயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற எக்கனாமில முக்கியமா எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கிற அண்ட் டொமஸ்டிக் நீட்ஸை மீட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டர்ஸ்ல pharmaceuticals ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்டர். அண்ட் வேர்ல்டோட ஃபார்மசி அப்படின்ற நேம் வந்து இந்தியாவுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியால அந்த அளவுக்கு ஃபார்மசிட்டிக்கல்ஸ், மெடிசின்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான எய்ட்ஸ் எல்லாமே அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அண்ட் அஃபோர்டபுளான ஜெனரிக் மெடிசின்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அண்ட் இதை நம்ம அதிக லெவலில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஸோ இதனால தான் ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபார்மசிட்டிக்கல் செக்டரை நம்ம சொல்கிறோம். அண்ட் குளோபல் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 11th ரேங்க் வந்து பிளேஸ் ஆயிருக்கோம். வேர்ல்ட்லே அதிகமாக நம்ம வந்து ஃபார்மசிட்டிக்கலை எக்ஸ்போர்ட் பண்றோம். பை வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா we will be placed under 11th place. அண்ட் எக்ஸ்போர்ட் அதிகமா பண்றோம் அண்ட் ஆல்சோ குளோபலுக்கு ஜெனரிக் மெடிசின்ஸோட சப்ளைவை நம்ம அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் குளோபல் ஜெனரிக் ட்ரக் ஹப் அப்படின்னு நம்மள சொல்றாங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபார்மசிட்டிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்ட்ரென்த் வந்து ஜெனரிக் ப்ரொடக்ஷன். ஜெனரிக் மெடிசனோட ப்ரொடக்ஷன் இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ ஜெனரிக் மெடிசன் அப்படின்றதுனால லோ காஸ்ட்ல நம்மளால அந்த மெடிசனை வாங்க முடியுது. ஸோ இது வந்து நம்பர் 1 ஸ்ட்ரென்த்தா இருக்கு. செகண்ட், மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம். இந்தியாவில் மெடிசின்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஈகோ சிஸ்டம் ரொம்பவே ஹெல்தியா இருக்கு. ஸோ அதனாலதான் நிறைய ட்ரக்ஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அண்ட் ரெகுலேஷன், நம்ம இந்தியாவில் மெடிசின் ரிலேட்டடான ரெகுலேஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனாலதான் குவாலிட்டி மெடிசின்ஸை வந்து நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டொமஸ்டிக் டிமாண்ட், இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம். ஸோ அவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு நிறைய மெடிசின் நீட்ஸ் இருக்கும். ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இந்த க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான டிமாண்ட் நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் வேரியஸ் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் இருக்கு வித் ரிலேட்டட் டு ஃபார்மசிட்டிகல்ஸ். என்னென்ன எமர்ஜிங் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் பயோசிமிலர்ஸ். பயோசிமிலர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் மாதிரியே பயாலஜிக்கல் காம்போசிஷன் இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பயோசிமிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பயாலஜிக்ஸ், பயாலஜி பேஸ்ட் மெடிசின்ஸை வந்து பயாலஜிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் மெடிசின்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அண்ட் வேக்சின்ஸ், ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ், இன்னோவேஷன் லெட் ஃபார்மா அண்ட் அட்வான்ஸ்ட் ட்ரக் ப்ரொடக்ஷன். இந்த மாதிரியான எவால்விங் ஃபீல்டுல ஃபார்மசிட்டிக்கல்ஸோட நீட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் என்ன சேலஞ்ச் இருக்கு ஃபார்மசிட்டிக்கல் செக்டர்ல, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான இன்கிரீடியன்ட் which goes into this pharmaceutical devices and medicines. அந்த ஏபிஐ வந்து நம்ம அதிகமா இம்போர்ட் டிபெண்டன்ஸா இருக்கு. அதாவது நம்ம வெளியில இருந்து வாங்கி தான் நம்மளோட ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ ஏபிஐ டிபெண்டன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதனால இம்போர்ட் காஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோட இன்டென்சிட்டி இப்பவுமே ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அதனால நிறைய புது புது இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ் வர்றது வந்து கம்மியாவே இருக்கு. அண்ட் குவாலிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ், நிறைய குவாலிட்டி இஷ்யூஸுமே நம்ம ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. அண்ட் ப்ரைசிங் ப்ரெஷர், ப்ரைசிங் வந்து எப்படி பண்றது, அதை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணாம சில மெடிசின்ஸ் வந்து ரொம்பவே ஹை ப்ரைஸ்டாவும் இருக்கு. அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்,
ஃப்ராக்மெண்டடா இந்த இண்டஸ்ட்ரீஸ் வேலை பார்க்கறதுனால ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்கா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க டு பூஸ்ட் த ட்ரக் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஹேவ் ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கீழே pharmaceuticals அண்ட் பல்க் ட்ரக்ஸ் அலாங் வித் ஆக்டிவ் pharmaceutical ingredient இந்த 3 விஷயத்தையும் பூஸ்ட் பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுதான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் இன் ஃபார்மா மெட்டெக், அதாவது மெடிசன்ல யூஸ் பண்ற ட்ரக்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெடிக்கல் டிவைசஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ரிசர்ச் அண்ட் இனோவேஷனுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்கீமை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இது பார்மசிட்டிகல்ஸோட கிளஸ்டர் பேஸ்ட் growth அண்ட் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் பண்றது மூலயமா நிறைய ப்ரொடக்ஷனை அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் ஓவரால் இந்த மெடிசன் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசிட்டிகல்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுது. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல். DRI uncovers large-scale illegal use of SAFTA agreement in Erica import. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் திஸ் சாஃப்டா? சாஃப்டா அப்படின்றது சார்க் அப்படின்ற ஒரு மல்டிலேட்டரல் பாடியோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ சார்க்குக்கு கீழே வர ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் இந்த சாஃப்டா. ஸோ ரீஜனல் ட்ரேடையும் சவுத் ஏஷியன் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிற ரீஜனல் ட்ரேட் அண்ட் கோஆபரேஷனை பூஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோட மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார்க்ல மெம்பர்ஸா இருக்கிற 8 பேரும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல பார்ட்டா இருக்காங்க. தே ஆர் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் சார்க்ல 2007ல ஜாயின் பண்றாங்க. அண்ட் they also agreed with the SAFTA terms. So SAFTA அப்படின்றது ஒரு regional free trade agreement within SAARC அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். அண்ட் who are the members of SAFTA agreement அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அண்ட் other important thing is SAFTA அப்படின்ற இந்த அக்ரிமெண்ட் குட்ஸை மட்டும்தான் கவர் பண்ணும். இதுல சர்வீஸ் கவர் ஆகாது. குட்ஸ் மட்டுமே கவர் பண்ற அக்ரிமெண்ட் தான் இந்த SAFTA அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியணும். And what are the major objectives of SAFTA agreement? இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கீழே சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் ட்ரேட் அமங் த மெம்பர்ஸை வந்து அதிகப்படுத்தணும். இப்போ ரீஜனலா கனெக்டடா இருக்கிற கண்ட்ரீஸ்குள்ள ட்ரேட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மியூச்சுவல் கோஆபரேஷன் அண்ட் எக்கனாமிக் growth ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அந்த எக்கனாமிக் growth ஒரு பொட்டன்ஷியலை டேப் பண்றதுக்காக மியூச்சுவல் ட்ரேட் அதிகமா இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவா இருக்கு. அண்ட் ட்ரேட் ரிலேட்டடா இருக்கிற எந்த விதமான பேரியர்ஸையுமே கம்மி பண்ணணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற பேரியர்ஸை கம்மி பண்ணணும். அண்ட் டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸை குறைக்கணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் காம்படிஷன் இந்த ரீஜனை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தேவையான எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகணும் த்ரூ திஸ் சாஃப்டா அப்படின்ற அப்ஜெக்டிவும் இருக்கு. அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்போ 2 நாட்டுக்கு நடுவில் ட்ரேட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பியூட்ஸ் இருக்கும். அந்த டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் ஒரு ரீஜனல் லெவல்ல டீப்பரான கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத அப்ஜெக்டிவ்ஸா தான் கொண்டு இருக்கு இந்த சாஃப்டா. ஸோ சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், சார்க் அப்படின்ற இந்த பாடியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்போ உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1985ல இந்த பாடியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அட் டாக்கா, பங்களாதேஷ். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காத்மண்டு, நேபாள்ல இருக்கு. அண்ட் இதோட செக்ரட்டரியேட் 1987ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ ரீட் அ ரீஜனல் ஆர் எனி குரூப்பிங்ஸ். எந்த குரூப்பிங் படிச்சாலுமே ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்க படிக்கணும். அது எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதும் தெரியணும். அண்ட் இதோட மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் இதுல இல்ல. ஆப்கானிஸ்தான் லேட்டரா இந்த பாடியில ஜாயின் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆப்கானிஸ்தான் பிகம்ஸ் த 8th மெம்பர் இன் 2007. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த ரீஜன்ல சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு வரணும். ஆஸ் வெல் அஸ் கோஆபரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சார்க் அப்படின்ற பாடியோட அப்ஜெக்டிவா இருக்கு.
So moving on to the next article, Union Minister along with NITI Aayog has released national framework and operational guidelines for strengthening ITDA and ITDP ட்ரைபல்ஸ்க்கான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பூஸ்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்ம இந்த டெவலப்மெண்டல் ஏஜென்சிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்றத படிக்க போறோம். ஸோ இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது ட்ரைபல்ஸோட growth and economic growth வந்து என்ஷோர் பண்றதுக்காக ஒரு ஏரியா பேஸ்ட் அப்ரோச்சை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியா பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் தான் இந்த இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஒரு ட்ரைபல்ஸ்க்கு தேவையான காம்ப்ரஹென்சிவ் டெவலப்மெண்ட் பாலிசிஸை ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சோஷியல் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்படையா தேவைப்படுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு தரணும் அப்படின்னா நமக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தேவை. ஸோ அந்த காம்ப்ரஹென்சிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இந்த இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதை நம்மளோட 5th 5-year பிளான்ல ட்ரைபல் சப் பிளான் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி மூலயமா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மாறி இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு லேட்டரா இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ட்ரைபல் சப் பிளான் லேட்டரா டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்ற பேரும் மாத்திருக்காங்க. இதை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியா தான் இந்த ஏஜென்சியை கிரியேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன? ட்ரைபல்ஸ்க்கு எந்த விதமான பாவர்ட்டியும் இருக்கக்கூடாது, ஸோ தட் அவங்களுக்கு தேவையான எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இம்ப்ரூவ்ஸ் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ட்ரைபல்ஸ்க்கு தேவையான ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் நீட்ஸை வந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுத்தாதான் அவங்க லைவ்லிஹுட் அதிகமாகும் அண்ட் பாவர்ட்டி குறையும். ஸோ எஜுகேஷன், ஹெல்த் கொடுக்குறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒரு இரிகேஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ராப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த ட்ரைபல் கம்யூனிட்டி. இப்போ வெளியில இருந்து யாரும் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு டெப்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, அவங்கள டெப்ட் ட்ராப் மாதிரியான சுச்சுவேஷன்ல தள்ளக்கூடாது. அண்ட் அவங்களோட லேண்டை நீங்க எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய லீகல் ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணி ட்ரைபல்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. தென் ஒரு கோஆர்டினேட்டட் ஸ்கீமா இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. ஏன் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ்ல ட்ரைபல்ஸ் பெனிஃபிஷியரிஸா இருப்பாங்க. ஸோ ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் இல்லாம ரிசோர்ஸை எப்படி எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச் தேவைப்படும். அந்த கோஆர்டினேட்டட் அப்ரோச்சா தான் இந்த இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுது. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல இருந்து 2 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து நான் உங்களுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் அபவுட் சாஃப்டா and the other question is about இந்தியாவோட பார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பத்தின கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸையும் தெளிவா படிச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பிளேஸ் பண்ணுங்க. இந்த செஷனோட வீடியோ PDF வந்து உங்களுக்கு கீழே லிங்கா அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.